நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? சிலைன்னா அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகமே பண்ணாத ஒரு சிலை ஒரு ஊர்ல இருக்கு. அது இருக்கட்டும். பிரசித்தி பெற்ற ஆலயம். பேசுறதுக்கு பேசி முடிச்சிட்டு அப்புறம் பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் முதல்ல சொன்ன கேள்வினா ஒரு கேள்விக்கு கேள்விதான் பதில் இல்ல. இன்னொரு விஷயத்த பேசுறது அழகு இல்ல. கேள்விக்கு தெரிஞ்சா பதில் தெரிஞ்சா இதான் சாமி பதில்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். பதில் தெரியலாம் அதை மறைக்கிறதுக்காக 1008 நொண்டி சாக்கு ஏதாவது சொல்றது. நான் நொண்டி சாக்கில ஒண்ணு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. தெரிஞ்சா சொல்லிருக்கலாம். ஆலயங்கள்ல எல்லா ஆலயங்களையும் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சமயவரத்தாளுக்கு மட்டும் தான் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இது உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இது தெரியும்னு எனக்கு தெரியும். தெரியும். ஏன் பண்ண மாட்டாங்க? அந்த அம்மாவுடைய சிலை வந்து வேப்ப மரத்தினால இருக்கு. சமயபுரம் முத்துமாரியம்மனுடைய ஆலயம் தெரியும்ல, திருச்சியில? ஆமா. திருச்சி சமயபுரத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மனுடைய ஆலயத்துல அந்த விக்கிரகம் எதனால ஆனதுன்னா மரத்துகளால் ஆனது. மரத்தால செய்யப்பட்டது. அப்ப மரத்து மேல பாலையோ இளநீரையோ பன்னீரையோ ஊத்தணும்னா அது ஊறிடும். அப்படித்தானமா? ஆமா. அதனாலதான் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் கேக்குறேன், இன்னொரு ஊர்ல வேற ஒரு ஊர்ல மரத்தாலதான் சிலை இருக்கு. ஆனால் அதற்கு சகல விதமான அபிஷேகங்களும் நடக்குது. இதெல்லாம் நியாயம் இல்ல. நீங்க ஒண்ணு கேட்டா நான் ஒண்ணு கேட்கணும், நான் ஒண்ணு பேச வாதி பிரதிவாதினா ஒருத்த பேசுறதுக்கு ஒருத்த பதில் சொல்ல. கேள்வியே இதுதான். ஏன் நான் முதல்ல உனக்கு சமயபுரம்னு சொல்லிடுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சமயபுரம் சொல்லிடுவ, அதுக்கான காரணம் என்னங்கறத சொல்லுவேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் அதுக்காக வரல இந்த இடத்துக்கு. அது ஒரு விஷயம் கேக்குறீங்க, கேட்ட விஷயத்த பேசணும்னா அது தெரிஞ்ச விஷயமா இருந்தா அதை தாண்டிட்டு அடுத்ததுக்கு போறீங்க எப்படி? ஏன்னா உனக்கு தெரியல, நீ மேடையில தெரியலன்னு நிக்கணும். ஓ, இது தொழில் நேக்கு. அப்ப பாக்குறவங்க என்னையா அந்த பிள்ளை நல்லா பாடிச்சு, அருமையா பாடிச்சு, பாட்டுலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த தம்பி கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்ல தெரியல, நிறைய படிச்சிருக்காது இருக்கு அப்படின்னு காலையில டீ கடையில பேசினாங்கன்னா எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம். பேர் யாருக்கு? நல்ல எண்ணம் நமக்கு தானே. இப்ப ஏற்பட்ட நன்றிங்க. அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ற ஊர் வந்து எல்லா ஊர்லயும் எனக்கு சும்மா ஏதாவது சம்பந்தம் இல்லாம சொல்லக்கூடாது. எல்லா ஊர்லயும் நடக்க அபிஷேக ஆராதனை. நான் கேட்டது சமயபுரத்துல மரத்தாலான சிலைங்கிறதுனால பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னொரு ஊர்ல மரத்துலதான் சிலை இருக்கு, ஆனா அதுக்கு சகல விதமான அபிஷேகமும் நடக்குது. நீங்க இப்படி கேட்டீங்கன்னு ஒரு 2-3 ஊர் அது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க, வரிசையா சொல்லுவேன். அப்படியா? சொல்லுங்க. இப்ப தேவகோட்டை பக்கத்துல தாளையூர் இருக்குல்ல, தாளையூர்ல முத்துப்பெரிய நாயகம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த அம்மா கோவில்ல எல்லா அபிஷேகம் நடக்கும். அந்த அம்மாவோட சிலை மஞ்சனத்தி மரத்தால் ஆனது. அந்த அம்மாவோட பேரை சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த அம்மா பிறந்தது இந்த அம்மா கம்மங்காட்டுல. ஏன்னா அந்த அம்மா பிறந்தது கம்மங்காட்டுல.